அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார், நான் எந்த கட்சியும் சேர்ந்தவர் இல்லை, ஆனால் பொது மேடையில் நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னாக்க அது வந்து தலைமைக்கு தான் அது பாதிப்பை உண்டாக்குது. அதை நான் இந்த லாஸ்ட் நைட் படத்தில் நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல இதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நீங்க செய்யற தவறு உங்க தலைமையை பாதிக்காத மாதிரி பாருங்க. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள், அவரும் அப்படித்தான், அவர் பாட்டுக்கா பேசிட்டு போறாரு. தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களே, என் உடன்பிறவா சகோதரன் அவர்களே, நீங்க அண்ணன் சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, நமக்கும் தம்பி விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, அதை விட்டுருவோம், இனிமேல் மக்களுக்காக என்ன செய்யலாம் அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தயவு செஞ்சு தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கடைபிடிங்க. உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப அதற்காக நீங்க என்ன பாடுபடணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை திட்டுறதுனால ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தலைவர் மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க, என்ன நன்மைகள் செய்ய போறாங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வாங்கி தர போறீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க.